வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்பருத்தி செடிகளில் மண் பதியம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கிரவுண்ட் லேயரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம முந்தின வீடியோக்களில் செம்பருத்தி செடி, அரளி செடிகளில் விண்பதியம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் மண் பதியம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விண்பதியம் பண்ணுறதை விட மண் பதியம் பண்ணுறது ரொம்பவே ஈஸியானது. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற தெளிவாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு ஆல் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்பதியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செடியில் இருக்கக்கூடிய எந்த கிளையில் வேணாலும் நம்ம பதியம் பண்ணலாம். மேலே இருக்கக்கூடிய கிளைகள்லையும் பண்ணலாம், கீழே மண்ணை ஒட்டி இருக்கக்கூடிய கிளைகள்லையும் பண்ணலாம். ஆனால் மண் பதியத்தை பொறுத்த வரைக்கும் கீழே மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இதை நம்ம மண்ணோடு சேர்த்து பண்ணும்பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய கிளைகளை மட்டும் பண்ண முடியும். மேலே உயர்ந்திருக்கக்கூடிய கிளைகளை பண்ணவே முடியாது. உங்களுடைய செடிகள் கொஞ்சம் குட்டையான செடிகளாக இருந்ததுன்னா நம்ம அதாவது மண்பதியம் நம்ம செய்ய முடியும். கொஞ்சம் நல்லா வளர்ந்த உயரமான செடிகளாக இருந்தால் அதில் மண்பதியம் செய்ய முடியாது. அதில் நீங்கள் கண்டிப்பாக விண்பதியம் மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த கிளைகளில் நான் இப்போ மண்பதியம் பண்ண போகிறேன். அதாவது விண்பதியம் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு மெச்சூரான ஒரு பென்சில் திக்னஸ் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த சைஸில் கிளைகளை ட்ரை பண்ணலாம். மண்பதியம் பண்ணும் பொழுது அந்தளவுக்கு ஒரு கடினமான கிளைகளை நம்ம மண்பதியம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, மண்ணில் அதை பதிச்சு வைக்க முடியாது. அதை விட கொஞ்சம் மெல்லிய சைஸில் இருக்கக்கூடிய கிளைகளை மண்பதியத்துக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ண அந்த குச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணை தோண்டணும். ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு தோண்டினா போதும். எந்த மண்ணில் வேணாலும் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு செம்மண், கொஞ்சம் களிமண் இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப மணலான பகுதிகளில் மண்பதியம் பண்ணும் பொழுது கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அதுதான் விண்பதியத்தை பொறுத்த வரைக்கும். நம்ம ஒரு முறை நம்ம கட்டி வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக கட்டணும் அப்படின்னா நம்ம நடுவில் தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஒரு தடவை பண்ணிட்டோம்னா வேர் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். சில நேரங்களில் சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்தால் கூட நம்ம ஊசி வச்சு தண்ணி வச்சுக்கலாம். ஆனால் மண்பதியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக தினமும் அந்த இடத்துல காய விடாமல் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த இலை கொஞ்சம் மறைச்சிக்கிட்டுச்சு, நான் அதை கவனிக்கல வீடியோ எடுக்கும் பொழுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் அந்த கிளையோடைய மேல் பட்டை இருக்குது இல்லையா, விண்பதியம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கிளையோடைய மேல் தோலை நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுக்கணும். இதை நீங்கள் விண்பதியம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்த வீடியோவுடைய லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் தர்றேன், நீங்கள் போய் யூஸ் பண்ணி அதை போய் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்பவும் போல தான் அந்த மேல் பட்டையை உரிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா சுரண்டிக்கணும். இது கொஞ்சம் மெல்லிய கிளையாக இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக சுரண்டக்கூடாது, லைட்டாக சுரண்டினாலே போதும். ஏன்னா அதிகமாக சுரண்டுறது மூலமாக இது காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ நல்லா சுரண்டியாச்சு. எப்போவுமே நீங்கள் லேயரிங் பண்ணும்பொழுது ஒரு தரமான செடியை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த செடி அந்த செடியோட தாய் செடி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம லேயரிங் பண்ணி வைக்கக்கூடிய இந்த செடியோடைய மகசூலுமே நம்மளுக்கு கிடைக்கும். தாய் செடி அதிக பூக்கள் பூத்தால் தான் இதுவும் அதிக பூக்கள் பூக்கும். பெரிய சைஸில் அந்த மாதிரி நல்லா பூக்கக்கூடிய வளமான ஒரு செடியிலேருந்து லேயரிங் நீங்கள் கட் பண்ணி எடுங்க. ஓகே, இப்போ நம்ம வச்சதுக்கு அப்புறமா கீழே ஒரு கிடங்கு தோண்டியிருந்தோம் இல்லையா, அந்த கிடங்குக்குள்ளே அந்த குச்சியை கொஞ்சம் நல்லா வளைச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டுடணும். எந்த மண்ணாலும் போடலாம். முடிஞ்ச அளவுக்கு மணலை தவிர்த்துருங்க. களிமண் அல்லது செம்மண் போடுங்க. இதுதான் நல்லா நீரை தக்க வச்சுக்கிடும். நீர் நல்லா ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் வேர்கள் நல்லா முளைக்கும். அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மணலை தவிர்த்துருங்க. மேலே நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் சில நேரங்களில் அந்த நம்ம பதச்சு வைக்கக்கூடிய அந்த கிளைகள் மண்ணுக்குள்ளே நிற்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஹேர் பின் இருக்கும் இல்லையா, ஹேர் பின்னை அதில் கொஞ்சம் மாட்டி கொஞ்சம் அமுக்கி வச்சிடலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நல்லா உள்ளே நின்றுக்கிடும். சில நேரங்கள் அப்படியும் நிற்கலைன்னா கூட இந்த மாதிரி மேலே ஒரு கல் வைங்க, நல்லாவே நிற்கிது. அதில் கிளை மேலே ஒரு கல், அப்புறம் அந்த வேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, வெட்டியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கல்லை வச்சுக்கோங்க. கிளை மேலே உள்ள கல்லை கூட நான் எடுத்துட்டேன். வேரில் உள்ள கல் நல்லாவே அதை பிடிச்சி வச்சுக்கிடுச்சு. அப்புறமா நம்ம தினமும் அதில் நீர் தெளித்து விடணும். நல்லாவே அந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் ஈரமாகிற மாதிரி தண்ணி தெளிக்கணும். மண்பதியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செடியோடைய வேர் பகுதியை ஒட்டி பண்ணுறதுனால செடிக்கு ஊற்றக்கூடிய அந்த தண்ணியே மண்பதியத்துக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் அதை வச்சதுலேருந்து கரெக்டாக ஒரு 40 நாள்
பொறுத்துக்கோங்க. நம்ம விண்பதியத்தை பொறுத்த வரைக்கும் வேர்கள் வந்து வெளியில் தெரியும். அதை பார்த்து நம்ம வந்து இது வளர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் மண்பதியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வேர்கள் முளைச்சது நம்மளுக்கு தெரியாது. நமக்கு 40 நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். அதை வச்சு தான் நம்ம வந்து செடிகளை கட் பண்ணணும். நட்ட அந்த பதியம் போட்ட நாளை வந்து நீங்கள் கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க. அதிலேருந்து 40 நாள் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சிக்கேச்சர் ஏதாவது வச்சு அதை கட் பண்ணிடுங்க. இப்போ நான் என்னோடய எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது நம்ம விண்பதியம் பண்ணும்போது ரொம்பவே சேஃபாக இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து செடியில் நட்டு வச்சிடலாம். ஆனால் மண்பதியம் பண்ணும்பொழுது மண்ணை வந்து கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். சுற்றி இருக்கக்கூடிய மண்கள் வந்து டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும். ஏன்னா வேர் வந்து நிறையா அந்த மண்ணில் தான் போயிருக்கும். நிறையா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா அதில் வேர் உங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டாக நான் 40 நாள் கூட ஆகலை, 35லேருந்து 36 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எடுத்துட்டேன். வேர்கள் வந்து ரொம்பவே சூப்பராக, விண்பதியத்தை விட இதில் வேர் ரொம்பவே நல்லா வளர்ந்துருந்துச்சு இந்த மண்ணில். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இதை நான் வந்து நம்ம வெளியில் பாட்டில் வைக்க போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக நான் மண்ணிலேயே வச்சு வளர்க்க போகிறேன். ஏன்னா வேர் வந்து இதில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மண்பதியம் பண்ணும் பொழுது நம்ம அதை எடுக்கக்கூடியது தான் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நம்ம குண்டாக எடுத்தோம் அப்படின்னு வேர்கள் எல்லாமே கட்டாகி போயிடும். ஏன்னா ரொம்ப இளம் வேர்களாக இருக்கும். அதில் வேர்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியானது தான், சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். விண்பதியம் வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தவறுகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.